சொலேர் என்று அனல் காற்று கத்தையாய் வீசி முகத்தை இம்சிக்க இமைகளை குறுக்கி மூடிக்கொண்டாள் பாலாமணி. வேர்வை முதுகில் ஊர்ந்து வழிந்தது. உடம்பும் உடையும் தொப்பலாகி இருக்க முந்திச்சேலை எடுத்து முகத்தையும் கழுத்தையும் அழுந்த வழித்து துடைத்தாள். எங்க இருமாத்தூர் பஸ் போயிடுச்சுங்களா? இல்லைங்க, 1:30க்கு வர வேண்டியது. மணி 2:15 ஆகுது. இன்னும் வந்தபாடில்ல. பக்கத்தில் நின்ற ஆள் அங்கலாய்த்தான். பாலாமணிக்கு உடம்பும் வயிறும் தகதகத்தது. காலையில் அரை குவளை நீராகாரத்துடன் டவுனுக்கு கிளம்பியவள் வழியில் சொட்டு தண்ணீர் கூட குடிக்கவில்லை. வீட்டிற்குள் நுழைந்ததும் முதல் சோழியாய் ஒரு சொம்பு தண்ணீரை மடக் மடக் என்று குடிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். வீரையன் இருந்த வரைக்கும் அவளுக்கு எந்த துயரமும் இல்லை. வேண்டியதை வாங்கி வந்து குவித்து விடுவான். அவன் போய் சேர்ந்து 4-5 வருடங்கள். அப்போது மல்லிகாவுக்கு 10 முதல் 12 வயதுதான் இருக்கும். இப்போது அவள் வளர்ந்து திருமணத்திற்கு நிற்கிறாள். தொண்டியத்தில் குத்தகை நிலம் காணி இருந்தது. ஆத்து பாசனம், நல்ல விளைச்சல். இத்தனை நாள் எந்த சிரமமும் தெரியவில்லை. 2 மாசத்துக்கு முன் மருவானப்பட்டியிலிருந்து உப்பிலி வந்து மல்லிகாவை பெண் கேட்கும் வரைக்கும். உப்பிலி சதையான ஆள்தான். மருவானப்பட்டியில் கான்கிரீட் வீடும் சொந்தமாய் சைக்கிள் கடையும் வைத்திருந்தான். பாலாமணிக்கு தம்பி முறை கொடுக்கலாம் என்று மனசும் உணர்வும் சம்மதம் சொன்னது. 10 பவுன் நகையும் 10,000 ரொக்கமும் தந்தே ஆக வேண்டுமென அத்தை சொல்லிவிட்டாள். அதற்கு குறைவானால் வெளியில் பார்த்து கொள்வதாய் சொன்னதால் தான் முடிவாய் மஞ்சக்காட்டை விலை பேசி கிரயம் செய்துவிட்டு இன்றுதான் ரிஜிஸ்தார் முன்னிலையில் கையெழுத்து போட்டுவிட்டு கையில் காசோடு திரும்பி கொண்டிருந்தாள். சரியாய் 2:30 மணிக்கு இருமாத்தூர் வண்டி வந்துவிட்டது. கூட்டம் அவ்வளவாய் இல்லை. அதுவே நிம்மதியாய் இருந்தது. பாலாமணிக்கு மடியில் கனம் இருந்ததால் மனசு பயந்தது. இருக்கையில் அமர்ந்து மடியை தொட்டு பார்த்தாள். பணம் பத்திரமாய் இருந்தது. ஒரு நீண்ட பெருமூச்சு நெஞ்சை தொட்டு வெளியானது. இந்த மஞ்சக்காடு வீரையன் ஆசையாய் வாங்கி போட்டது. ஒரு காலத்தில் இதில் காசு கொழிக்கும். முதல் வருமானத்தில் வீரையன் பாலாமணிக்கு தாலிச்சரடு வாங்கி போட்டான். இப்போது மேற்பார்வைக்கு ஆள் இல்லை. அதனால்தான் 17,000க்கு விலை பேசிவிட்டாள். மல்லிகாவை கட்டி கொடுத்த பின் நிலத்து வருமானமே இவளுக்கு போதும். சட்டென்று நினைவு களைய டிரைவர் பிரேக் போட்டு வண்டியை நிறுத்தியிருந்தார். பள்ளத்தூர் ஸ்டாப்பிங். அங்கே எக்கச்சக்கமாய் கூட்டம் வண்டியில் முண்டியடித்து ஏறியது. பாலாமணிக்கு பக்கத்து இருக்கை காலியாக இருக்க அதில் அவள் வந்து அமர்ந்தாள். பதபதவென வளர்ந்து நின்ற முடியை வழித்து கொண்டை போட்டு இருந்தாள். 2 பக்கமும் புளியங்கொட்டை அகல மூக்குத்தி, தொளதொளத்த மஞ்சள் ரவிக்கை, ஆரஞ்சு நிற கைத்தறி புடவை, மினுமினுத்த கருப்பு நிறம். கழுத்தை சுற்றி கிடந்த மஞ்சள் கயிறு நிறம் இழந்து அழுக்கேறி இருந்தது. மூக்குத்தியை தவிர துளி நகை இல்லை அவள் உடம்பில். யக்கா, செத்த நவுந்து உட்காந்துக்க. அவள் சொன்ன போதுதான் கையில் குழந்தை இருப்பதை கவனித்தாள். எரிச்சலாய் வந்தது பாலாமணிக்கு. கொஞ்சமாய் உடம்பை குறுக்கி ஜன்னல் பக்கம் முகத்தை திருப்பி கொண்டாள். பாலாமணி அனுசரித்து போகும் ரகம் என்றாலும் இன்று மடியில் காசிருந்ததால் பயமாக இருந்தது. வெயில் என்னமா காயுது, மண்டை உருகி போச்சு. இந்த வெயில்ல பச்சை புள்ளைய தூக்கிட்டு ஓடியாடுறது தலைவேதனை. அவள் முகம் பார்த்து சொல்லவும் பாலாமணி பதில் பேசவில்லை. இப்படித்தான் பேச்சை ஆரம்பிப்பர். அக்காவுக்கு இருமாத்தூரே தானுங்களா? ஆமா, ஒற்றையாய் பதில் சொன்னாள். எனக்கு கடத்தூர். இன்னைக்கு தான் இருமாத்தூர் போறேன். எங்க நாத்தனாரோட சம்பந்தக்காரம்மாவுக்கு மேலுக்கு முடியலையாம், பார்த்துட்டு வரலான்னு. அவள் சலசலவென பேசும் ரகம் போல. அவளிடம் பேச பிரியப்படாமல் கண்களை மூடிக்கொண்டாள் பாலாமணி. இருமாத்தூர்ல கடை வச்சிருக்கிற சோளமுத்துவ தெரியுமாக்கா? அவளும் விடாப்பிடியாய் நின்றாள். அதாரோ எனக்கு தெரியாது. என்ன இப்படி சொல்றீங்க? சரி, சீட்டு பிடிக்கிற ராசாத்தியா தெரியுமா? செவப்பா தாட்டியா இருக்கும், சோத்தாங்கன்னு கூட மாறுகண்ணா இருக்கும். அவள் பதிலுக்காக முகத்தை ஆராய்ந்து கொண்டு இருந்தாள். போன வாரம் தரகு கடை பரம்பு சொன்னது ஞாபகத்தில் வந்தது. வவுத்து புள்ள நழுவி விழுற மாதிரி பசப்பு பேச்சு பேசிட்டு பக்கத்துல உட்கார்ந்திருந்தாள். வீட்டுக்கு வந்து பார்த்தா பையில இருந்த 2,000 காணல. பஸ் ரயிலில் இதை போல கும்பலா ஆம்பளையும் பொம்பளையும் அலையிறாங்களாம். பஸ் கண்டாம்பட்டியில் நின்று இன்னும் கொஞ்சம் பேரை வழித்து கொண்டு கிளம்பியது. மூச்சு காற்றின் அனல் வீச்சு, வேர்வை நசநசப்பு கலந்த நாற்றம், குழந்தைகளின் வீரிடல். அவள் மடியில் இருந்த குழந்தை புழுக்கம் தாளாமல் அழுதது. ஒரு நொடி வண்டி நின்றால் கூட உயிரே போய்விடும் போல் இருந்தது. ஏக்கா, நேத்து முழுக்க இருமாத்தூர்ல நல்ல மழையாமே, அப்படியும் கூட வெயில் இப்படி பொசுக்குது. இப்போதும் பாலாமணி பதில் பேசவில்லை. எப்போது ஊர் வரும் என்பது கவலையாக இருந்தது. சீட்டு வாங்காதவங்க எல்லாம் வாங்கிடுங்க, நடுவுல செக் பண்ண ஆள் வந்துட்டா நான் பொறுப்பாளி இல்லை என்று கண்டக்டர் கூட்டத்திற்கு நடுவே கூப்பாடு போட்டு கொண்டிருந்தார். யக்கா, ஏன் பேசவே மாட்டுதீக? வழி துணிக்கு பேசிட்டு வந்தா நல்லா இருக்கும்ல. வழிக்கு வந்து விட்டாள். மடியில் முள்ளங்கி பத்தையாய் 17,000 ரூபாய் இருப்பதை அறிந்து டவுனில் இருந்து மோப்பம் பிடித்து கொண்டு வருகிறவளா இருக்கும். இது எங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு பிறந்த புள்ள. அதான் சாமி பேரை விட்டுருக்கோம், சாமுண்டீஸ்வரி. அக்காளுக்கு பிள்ளைங்க எத்தனை?
பாலாமணிக்கு பொசுக்கென்று கோபம் வந்தது. இத்தனை நேர பொறுமையையும் கடந்து கோபம் எட்டி பாய்ந்தது. பாரு, வாயை மூடிட்டு உட்காரு. நான் தான் பேச பிரியப்படாம உட்காந்துருக்கேன்ல, பின்ன எதுக்கு கழுத்தறுக்கிற? நவுந்து உட்காரு. குப்பென்று வைக்கோல் பிரியில் பொறி விழுந்தால் தீப்பற்றி கொள்ளுமே, அதுபோல் சுரீர் என்று பற்றி எரிந்தது வார்த்தைகள். அந்த பெண் ஒரு கணம் ஆடி போய்விட்டாள். பக்கவாட்டில் நின்றிருந்தவர்களும் முன் இருக்கை பின் இருக்கை பயணிகள் அவளையே கூர்ந்து வெறிக்க சுருங்கி போனாள். பாலாமணிக்கு நிம்மதியாயிருந்தது. இத்தனை நேரத்து மன அரிப்பும் நொடியில் விலகியது போல் உணர்ந்தாள். அடுத்த 5ஆம் நிமிட முடிவில் இருமாத்தூரில் புழுதி கிளப்பி வண்டி நின்றது. இவளும் அவளும் இன்னும் ஓரிருவரும் இறங்கி கொள்ள வண்டி புறப்பட்டு போனது. மூளையையே உருக்கி கொட்டும் உக்கிரம். இந்த வெயில் காட்டில் பண்ணைக்காரர் வயலையும் சுடலையாண்டி தோப்பையும் தாண்டி போனால்தான் ஊர் வரும். முந்தானை சேலையில் முக்காடு போட்டு வெரசாய் நடக்க ஆரம்பித்தாள். கூட வந்த ஓரிருவரும் குறுக்கு பாதையில் பிரிந்து போய்விட பாலாமணிக்கு பின் 10 அடி தொலைவில் அவள் மட்டுமே வந்தாள். அடி வயிற்றில் கிளி படர நடையை எட்டி போட்டாள். 2 எட்டுத்தான் விசிறி போட்டிருப்பாளாக்கும். உச்சியில் சுளீர் என்று வலி. கண்கள் திரைக்கட்டி இருட்டி போக நினைவு தப்பி அப்படியே வெயிலில் மல்லாந்தாள். குளிர்ந்த தண்ணீர் முகத்தில் பட்டபோது விசுக்கென முழித்து கொண்டாள். புளிய மரத்து காற்று விசுவிசுவென இதமாய் நெஞ்சை நீவியது. நெடுஞ்சான் கிடையாய் மர நிழலில் கிடக்க இவளை சுற்றி அந்த பெண்ணும் இன்னும் ஓரிருவரும் நின்று கொண்டிருந்தனர். அவளுடைய குழந்தை மணலில் புளியங்கொட்டை பொறுக்கி கொண்டிருந்தது. ஆத்தாடி, கண்ணு திறந்துட்டியலா? என் சாமிக்கு வந்தனோ. நடக்க நடக்க நீங்க மண்ணில் சட்டுன்னு சரிஞ்சிட்டீங்களா? நான் பதறி போயிட்டேன். நான் ஒத்த ஆளு. கண்ணு கெட்டின தொலைவு வர மனுஷர் இல்லை. பக்கத்து வயலில் இருந்தவங்களை இட்டாந்து உங்களை வெயில் தாள கிடத்தி புட்டு முகத்துல தண்ணி தெளிச்சேன். கூட நின்றவர்கள் பாலாமணி கண் விழித்ததை பார்த்ததும் விலகி போய்விட அவள் மட்டும் அனுசரணையாய் வந்து நின்றாள். பாலாமணிக்கு நெகிழ்வாய் இருந்தது. எக்கா, விழுந்த வேகத்துல மடிச்சியில அவுந்து பணக்கட்டு தெரிச்சு மண்ணில் விழுந்து கிடந்தது. நான் பதறி போயிட்டேன். ஒத்தையால போற, யாரும் பார்த்துட்டு ஆவாதில்ல. வேகமா எடுத்து உன் மடியில செருகி இடுப்பு சேலையை இறுக்கிவிட்டேன். பாலாமணிக்கு மனசு கூசியது. மடியை தடவி பார்த்தாள். நோட்டுக்கட்டு சரியாயிருந்தது. எழுந்து கொண்டாள். புள்ள, நான் கூறுகெட்டத்தனமா உன்னை வண்டியில ஏசி புட்டேன். என்னை மன்னிச்சிடு தாயி. வேறென்ன சொல்வது என்று தோன்றவில்லை. இந்த கணம் அவள் ஒரு தேவதையாய் தெரிந்தாள். அவள் மட்டும் விரும்பியிருந்தால் இந்நேரம் பணத்தோடு பறந்திருக்கலாம். ஒரு துளி விஷம் கலக்கா பால் குடம் இல்லையா அவள் மனசு? அட, அதனால என்னக்கா? உன் கையில் பணம் இருந்ததால மனுஷரை உனக்கு எடை போட முடியாமல் போயிடுச்சு. என் கையில் பணம் இல்லை, அதான் உன்னை சரியாக எடை போட்டேன் என்று வெள்ளந்தியாய் சொன்னாள். உன் நெத்தியில் இருக்கிற 90 நீ துணை இல்லாதவன்னு சொல்லுது. உனக்கு துணை இருக்கிற பணங்காசு பறி போயிடும்னு பயந்து நீ தூங்குற மாதிரியே நடிச்சிருக்க. உண்மையில் நீ தூங்கலை. எப்படி தூங்க முடியும்? சரிக்கா, நான் புறப்படுறேன். அந்த ஒத்தையடி பாதையில் நடந்தா 4 அடியில் நான் போகிற இடம் வந்துடும். நீயும் சூதானமாக போ, கையில் பணம் இருக்கு. தன் குழந்தையை எடுத்து தோளில் கிடத்தி கொண்டு நடக்க ஆரம்பித்தாள். நல்ல வேதாந்தி. அவள் சொல்லின் வீச்சு நாடி குழியில் நசுங்கி கொண்டது. பசுமரத்து ஆணியாய் மனசில் படம் மாட்டி கொண்டது. பணம் என்ற கருவி மனசை மறக்கடித்து விட்டதை வெகு நாசுக்காய் வெளியாக்கிவிட்டு போனாள். தூரத்தில் அவள் தொலைந்து கொண்டிருந்தாள். அவள் குழந்தையின் கையில் பணம் தந்திருக்கலாம். அப்போதுதான் உரைத்தது. அவள் பேரை கூட கேட்டுக்கொள்ள மறந்து போனது. எப்போதும் தாமதமாய் தனக்கு தோன்றும் ஞானோதயத்தை எண்ணி வெட்கமாயிருந்தது பாலாமணிக்கு.